டிவி எத்தனை ஊர்ல இருக்கு, கிராமங்கள்ல எத்தனை பேர் வீட்டுல இருக்கும்? ஒரு தெருவுக்கு ஒருத்தர் வீட்டுல தான் டிவி இருக்கும். டிவி இருக்கிறப்ப எல்லாரும் அவன் டிவி ஆன் பண்றப்ப அவன் பாக்குறது மட்டும் தான் போய் உட்காந்து பார்க்க முடியும். ஆஃப் பண்ணிட்டானா எந்திரிச்சு போன் கூட ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடும். எல்லாரும் அவனுக்கு எப்ப வேணுமோ ஆஃப் பண்ணிடும். அந்த இடத்துல சுயமரியாதை எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ஃபோடெயின்மெண்ட். 2 வார்த்தை, இன்ஃபர்மேஷன், என்டர்டெயின்மெண்ட். டிவியை நம்ம பாக்குறது வந்து என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் கிடையாது. நியூஸ்லாம் பாக்குறப்பதான் உலகத்துல என்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். இப்ப வேலை வாய்ப்புகளே வச்சுக்கோங்க, இன்ஜினியரிங் ட்ரெண்ட் முடிச்சு அடுத்து வேற என்ன ஏஐ ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னா அதுவுமே நமக்கு டிவி பாக்குறப்ப அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கு ஏற்பதான் நம்ம படிப்போம், நம்மளோட பிரதர் சிஸ்டர்ஸை படிக்க சொல்லுவோம், அதெல்லாம் நடக்கும். இன்ஃபர்மேஷன்ன்றது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறும். சோ அந்த இன்ஃபர்மேஷனை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப முக்கியமான நோக்கத்துல தான் டிவி இருக்கும். பாப்புலேஷன் கண்ட்ரோல் தமிழ்நாட்டில் நல்லா நடந்திருக்கா? அது இன்ஃபர்மேஷன் அந்த டைம்ல வந்து யூனியன் கவர்மெண்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோ எப்படி இதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்பாங்கன்னா ரேடியோ, டிவி, அதுலதான் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போடுவோம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்றத இந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ வழியா தான் போய் சேரும். இன்னொரு முக்கியமான விஷயம் டொமஸ்டிக் வயலன்ஸ். வீட்டுல இருக்க பெண்களை வந்து அடிக்கிறது. இந்த டிவி கொடுத்ததுனால, டிவிக்கு அந்த கேபிள் கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது அவ்வளவு கம்மியாயிருக்கு. சோ டைரக்டா கொடுக்கணும்னு நினைச்சது இன்ஃபர்மேஷன். இதனால இத்தனை பெனிஃபிட்ஸ்.